உற்சாக வணக்கம் உங்கள் எல்லோருக்குமே இனிய இந்த நேர வணக்கம். இன்று மீண்டும் ஈஸ்டாம் ட்ரினிட்டி மண்டபத்திலே மூன்றாவது நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். இந்த அறிவித்தல் ஏற்கனவே பங்கு பற்றியவர்களுக்காக மட்டும் இணைக்கப்படுகிறது. மே மாதம் 31ஆம் தேதி 525வது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்க போகிறோம். இந்த முறை முதல் முறையாக ஜனவரி மாதத்திலே நாங்கள் ஓவிய கண்காட்சியில் சந்தித்திருந்தோம். மார்ச் மாதத்தில் ஓவியம் கைவினை திறன் பொருட்களோடு சந்தித்திருந்தோம். இந்த முறை ஓவியம் கைவினை திறன் கண்காட்சி இடம்பெறுகிறது. அதே போல புக் ஃபேர், அதாவது புத்தகங்கள் நீங்கள் பாவித்து இனி பாவனைக்கு எனக்கு தேவையில்லை என்கிற சிறுவர் புத்தகங்கள், எளியூர் புத்தகங்களை ஏனியோர்களுக்கு பரிமாற்றம் செய்வதும், முடிந்தால் 50 பெனிக்கு அல்லது 1 பவுன்களுக்கு அவற்றை ஏற்கனவே இருக்கின்ற எங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் விற்பதுமான ஒரு புக் ஃபேரை நடத்த போகிறோம். இது சிறுவர்கள் திடகாத்திடம் நம்பிக்கை கொள்வதற்காக, தங்களுடைய மனத்துணிவை பெறுவதற்காக நாம் இப்படியான விடயங்களை எல்லாம் செய்யலாம் என்பதற்கு ஒரு பயிற்சியாக இது அமையப் போகிறது. எனவே அதனுடன் சேர்ந்து 4ஆவதாக வழமை போல பொன்மாலை பொழுது ஒரு திறமைகளுக்கு மேடை களம் கொடுப்போம். இந்த முறை ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 3 நிமிடம் என்ற அடிப்படையில் இவற்றை அறிவித்தல் செய்திருந்தோம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த அறிவித்தல்கள் கிடைத்திருக்கின்றன. சென்ற முறை பொன்மாலை பொழுது அரங்கில் ட்ரினிட்டி சென்ற மண்டபத்திலே இதை அறிவித்திருந்தோம். இந்த முறை மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை நேரம் பிற்பகல் 4 மணிக்கே வந்து விடுங்கள். தயவு செய்து 8 மணிக்கு நீங்கள் விடைபெற்று விடலாம். முடிந்த வரைக்கும் அந்த இடம் ஈஸ்டாம் டியூப் நிலையத்துக்கு பக்கத்தில் என்பதனால் கார் பார்க் கொஞ்சம் கடினம். முடிந்த வரையில் பொது போக்குவரத்தை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தி வந்தால் உங்களுக்கு அதிக தேவையில்லாத பதட்டங்கள் இல்லாமல் இருக்கும். சிலரை பார்த்திருந்தோம் கடந்த முறை, அம்மாவும் பிள்ளைகளும் மண்டபத்துக்குள்ளே, அப்பா காருக்குள்ளே. இவை தவிர்த்து கொள்ளலாம். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நேரத்தை போடுகிற போது அதை முழுமையாக போடுவது தான் சிறப்பாக இருக்கும். ஆகவே பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது சிறப்பு. அப்படி இல்லை என்று சமாளிக்கலாம் என்று நினைப்பவர்கள் வாகனத்தில் வாருங்கள், அது ஓகே. ஈஸ்டாம் டியூப் நிலையத்தில் இருந்து 1 நிமிட நடை தூரத்திலேயே இந்த மண்டபம் இருக்கிறது. முகவரிகள் எல்லாம் இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த வாரம் 16ஆம் தேதி, மே 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுடைய பதிவு தேதி முடிவடைகிறது. நான் ஏற்கனவே தந்திருந்ததன் அடிப்படையில் பலர் உங்களுடைய ஆர்வத்தை ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டீர்கள். உங்களில் சிலர் இன்னும் அறிவித்தல் தரவில்லை. ஒன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இதை ஒரு எதிர்கால பழக்கமாகவும் கொள்ளுங்கள். வர முடியாது என்று தெரிந்தால் இந்த முறை மன்னிக்கவும் முடியவில்லை என்று அறிவித்தல் கொடுத்து வளர்ப்பது பிள்ளைகளுக்கும் சேர்த்தே சிறப்பாக இருக்கும். எனவே இல்லை, நான் இந்த முறை பங்கு பெற்றவில்லை என்று நினைப்பவர்கள் தயவு செய்து இப்போதே இதை கேட்டவுடனே அறிவித்து விடுங்கள். மற்றவர்கள் உறுதிப்படுத்துங்கள். இதில் 2 ஏற்கனவே பங்கு பெற்றியவர்கள், 2 ஓவியங்கள், 2 கைவினை பொருட்கள், அத்தோடு உங்கள் புத்தகங்கள். இதை மறந்து விடாதீர்கள். அதே இடம்தான், அதே அளவு மேசைகள் தான் எங்களுக்கு இருக்க போகிறது. அவற்றையெல்லாம் யோசித்தோமானால் நாங்கள் இவற்றை கொஞ்சம் அளவுபடுத்தி, அதாவது உங்களுக்கு பிடித்த 2 சிறந்த உங்களுடைய ஓவியங்கள், 2 கைவினை பொருட்கள், அத்தோடு நீங்கள் கொண்டு வரக்கூடிய புத்தகங்களை வீணடிக்காதீர்கள். நீங்கள் ஏற்கனவே உள்ளூர் நூலகங்களுக்கோ அல்லது சேரிட்டி கடைகளுக்கோ கொடுத்திருந்தால், அல்லது உறவுகளுக்கு கொடுத்திருந்தால், அப்படி கொடுக்க நினைத்திருந்தால் அது சிறப்பு, அதை செய்யுங்கள். இல்லாதவர்கள் தயவு செய்து கொண்டு வாருங்கள். ஒரு 2, 3, 4, 5, 10 புத்தகங்களுக்குள்ளே. அதை கொடுக்க முடியாவிட்டால் அல்லது விற்பனை செய்ய விடாவிட்டால் நீங்கள் திருப்பி எடுத்து செல்வது அது சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பெரிய நிகழ்வு வருகிறது ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அது 500வது பிரம்மாண்டமான இதே போன்ற ஒரு திறந்த வழி பூங்காவிலே நாங்கள் இணைக்கப் போகிறோம். அங்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே சில புத்தகங்களை கொண்டு வாருங்கள். 1 பவுனுக்கு உட்பட விலை போடுங்கள். இது விற்பனை அல்ல காசு உழைப்பது என்று அல்ல. பிள்ளைகள் தாங்கள் இந்த புக் ஃபேரை செய்து அதனூடாக பலரை தங்களோட புத்தகங்களை அறிமுகம் செய்து விற்பனை செய்வதற்கான ஒரு தூண்டலை செய்ய போகிறோம். மற்றும்படி நீங்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். உங்களிடம் இருக்கக்கூடிய புத்தகத்தை கொடுத்து இன்னும் ஒரு இளையவரிடமிருந்து, சிறுவரிடமிருந்து இன்னும் ஒரு புத்தகத்தை நீங்கள் பரிமாற்றம் செய்து பண்டமாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக ஒன்றை இதில்
மனதில் பதிய வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி அல்லது உடல் பயிற்சி, ஒரு பேச்சு, ஒரு பாட்டு ஏதாவது செய்ய போகிறீர்கள் என்றால் 3 நிமிடங்கள் தரப்படும். சிலர் நாங்கள் வருகிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள், ஆனால் அந்த நிகழ்ச்சி செய்கிறீங்களா என்பது எனக்கு முக்கியம். காரணம் எவ்வளவு நேரம் உங்களுக்கு கொடுப்பது. காரணம் 8 மணிக்கெல்லாம் நாங்கள் எல்லாவற்றையும் முடித்து விட வேண்டும். அப்போ அதுக்கு முன்னம் எல்லாருக்குமான சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். மண்டபத்தில் வந்து நின்று கொண்டு நான் அது செய்யட்டா இது செய்யட்டா என்று கேட்க வேண்டாம். அன்பான அறிவித்தல், தயவு செய்து பண்போடு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பணிவாக கேட்கிறேன், இப்போதே அறிவித்தல் செய்து கொடுங்கள். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்கணும் இல்லை. இன்றைக்கே இந்த காணொலியை பார்த்த உடனேயே நான் வருகிறேன், இன்னென்ன நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிறேன் என்பதை அறிவியுங்கள். இல்லை, இந்த முறை என்னால் வர முடியாது, அடுத்த முறை வருகிறேன் என்பதை அறிய தாருங்கள். இது ஒரு அறிவித்தலை உடனமாக கொடுங்கள். கடந்த முறை மார்ச் மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே பலர் அறிவிக்காமலே விட்டுவிட்டீர்கள். தெரியவில்லை என்ன ஆர்வம் இருக்கிறதா இல்லையா. இலவசமாக செய்கிறோம், பிள்ளைகளுக்கான தூண்டலுக்காக செய்கிறோம். அதுக்கு பின்னணியில் எங்களுடைய நேர உழைப்புகள், பணமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் உங்களிடம் கேட்காமலே அவற்றை செய்து தருகிற போது இதை பயன்படுத்துங்கள். எங்களில் ஒருவராக இணைந்து கொள்ளுங்கள். நீங்களும் நாங்களும் சேர்ந்து பிள்ளைகளுக்கான தளத்தை அமைத்து கொடுப்போம். மறந்து விடாதீர்கள். இந்த தகவல்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், 4 மணிக்கே வந்துவிடுங்கள். 8 மணிக்கு நீங்கள் விடை பெறலாம். முடிந்த வரைக்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் கார் தரிப்பிடத்துக்கு ஏற்கனவே தயாராகி வாருங்கள். நேரடியாக விரைவாக சந்திப்போம். தயவு செய்து பிந்தி வராதீங்க. அது எங்களுக்கு ஒழுங்குபடுத்த கஷ்டமாக இருக்கிறது. நாங்கள் 3:30க்கு அங்கே மண்டபத்துக்கு வந்து விடுவோம். அவை 4 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு இடம் தந்திருக்கிறார்கள் மண்டப உரிமையாளர்கள். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பணமெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டது. இப்போ நீங்கள் வர்றதை இப்போ உடனே உறுதி செய்ய வேண்டும். மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை 4 மணிக்கு பிந்தாமல் மண்டபத்துக்கு வருவதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். கேள்விகள் எதுவும் இருப்பதாக இருந்தால் இதில் உடனடியாக குறுந்தகவல் டெக்ஸ்ட் போடுங்கோ அல்லது ஒரு அழைப்பு எடுங்கள். முடிந்த வரைக்கும் விரைவாக பேசி நகர்த்துவோம். நிறைவாக ஜூன் மாதம் 21ஆம் தேதி 500வது பிரம்மாண்டமான பொன்மாலை பொழுது லைக்கா லவுட்டன் மைதானத்திலே மிகச்சிறப்பாக திறந்த மேடை கட்டி செய்கிறோம். அது பெரும் செலவு, அது பின்னணி ஆகிறது. ஆனாலும் அதுவும் உங்களிடம் இல்லை. நீங்கள் இலவசமாக வருவீர்கள். கார் தரிப்பிடம் இலவசமாக இருக்கிறது. லவுட்டனிலே அந்த அறிவித்தல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதில் குழு நிலையில் தான் நாங்கள் நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கிறோம் மேடையில். ஆனால் தனிய நபர்களாக இப்போ முகப்பூச்சுக்கள், ஃபேஸ் பெயிண்டிங்கள் அல்லது சின்ன சின்ன மேஜிக்குகள் ஏதோ ஒன்றை நீங்கள் செய்து காட்ட விரும்பினால் உங்களுக்கு அந்த மைதானத்திலே இடம் தருவோம். அவை தனியாக செய்ய விரும்புபவர்கள் வாருங்கள். சிலர் தனியாக பாடுவதற்கு ஆடுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறீர்கள். அவர்களை குறைந்தபட்சம் தாமதமாக வைத்திருக்கிறோம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைத்திருக்கிறோம். முடிந்தால் நேரம் இருந்தால் அவற்றை உறுதி செய்து கொள்ளலாம். ஆர்வத்தோடு விண்ணப்பித்தவருடைய பெயர்களை நான் எடுத்திருக்கிறேன். அவற்றையும் கொண்டு வருகிறோம். ஆனால் இதில் முக்கியமானது உங்கள் நிறைய நண்பர்களுக்கு, குடும்பங்களுக்கு சொல்லி பலரை அழைத்து வாருங்கள். காரணம் இலவசம், இதில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் 12 மணி 1 மணியிலிருந்து ஒன்று கூடி இரவு 10 மணி வரை அந்த மைதானம் எங்களுக்காக இருக்கும். ஆனால் மேடை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணிக்கு முடிந்துவிடும். அந்த 5 மணி நேரத்துக்குள்ளே பல நிகழ்ச்சிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் குழு நிலையில் குரூப்பாக நீங்கள் 5, 10, 20 பேராக சேர்ந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியை ஒரு ட்ரில் கூட பண்ணலாம். எப்படியோ வித்தியாசமான ஏதாவது ஒரு படைப்பு உங்களிடம் திறமையாக இருக்கிறது வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் தயவு செய்து உடனமாக இருக்க டெட்லைன் இல்லை. அது கிட்டத்தட்ட நிரம்பினவுடன் நாங்கள் அந்த மேடைக்கான ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி விடுவோம். ஆகவே அதுக்கு முடிவு நேரம் இல்லை. விரைவாக வாருங்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் பிற்பகல் 12, 1 மணி 2 மணிக்கு முன்பதாக மண்டபத்தில் சேர்வதற்கு உங்களை எல்லோரையும் அன்போடு அழைத்து நிற்கிறோம். வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவை வேறு ஏதும் கேள்விகள் இருக்கும் உடனமாக எழுதுங்கள். வருவது வராததை அறிவிக்க பழகுங்கள். தயவு செய்து மாமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த குறும்பதிவை நான் நிறுத்திக் கொள்கிறேன். அதே வேளையில் இதை யாராவது ஆர்வமுள்ள ஏனைய புதிய பிள்ளைகளுக்கும் அனுப்ப விரும்பினீர்கள் என்றால் அனுப்பிக் கொள்ளுங்கள். இது முழுவதுமாக எல்லா பிள்ளைகளுக்கும் தான். இதுக்கு அந்த பிள்ளை இந்த பிள்ளை இவர் வரலாம் அவர் வரலாம் என்றில்லை. சிறுவர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் இவற்றிலே கலந்து கொள்ளலாம். அனுமதி எல்லாம் இலவசம், மண்டபத்திலும் இலவசம். அனைத்தும் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வலுவூட்டலுக்காகவே, அவருடைய கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுவதற்காகவே இவற்றை செய்கிறோம். அவை மீண்டும் சந்திப்போம். நடாமோகன் 0795625636 07956256
6256636. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.